சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி மார்கழி 1 16/12/2025. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் மார்கழி 1ஆம் பிறந்திருக்கு. காலையிலே என்னோடய டே 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்து குளிச்சுட்டு நிலைவாசலில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை திறந்துருக்குறேன். நான் போன வருஷம் ஆசைப்பட்ட மாதிரி இந்த வருஷம் மார்கழி மாதமும் அதே போல் கார்த்திகை மாதமும் நம்ம சொந்த வீட்டில் தீபம் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சேன். அதே போல் என்னுடைய வேண்டுதலும் முருகப்பெருமான அருளாலையும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தாலையும் நல்லபடியாக நிறைவேறிடுச்சு. காலையிலே பார்த்தா பனி அதிகமாக இருந்தது. சந்திரசூடீஸ்வரர் கோபுரம் தெரியலை. அதுக்கப்புறமா கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முதல்ல நிலைவாசலில் எல்லாம் துணி வச்சு நல்லா ஈர துணி வச்சு தொடச்சிட்டு நிலைவாசப்படியெல்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தொடச்சி விட்டேன். நம்ம வீட்டில் புது வீட்டில் இன்னும் வேலை கொஞ்சம் வேலை இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் சபரிமலைக்கு போயிருக்காங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க வேலையை. இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டில் இருந்து பூஜை பண்ணுறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஆசீர்வாதம் அருள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிரபஞ்சத்திடம் நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும். அதுவும் இந்த மார்கழி மாதம் எத்தனையோ மார்கழி மாதம் வந்தப்போ ஒவ்வொரு வருஷமும் நான் நினைப்பேன், எப்போ நம்ம மார்கழி மாதத்துலேயோ இருக்கட்டும் கார்த்திகை மாதத்துலேயோ நம்ம சொந்த வீட்டில் நம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வருஷங்கள் ஏங்கியிருக்கிறேன். கடவுளுடைய அருளால் இந்த வருஷம் அதாவது 2025 நம்ம சொந்த வீட்டில் நான் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் மார்கழி மாதமும் கார்த்திகை மாதம் 15 நாள் தான் கார்த்திகை மாதம் தீபம் வச்சு வழிபாடு செஞ்சேன். இது ரொம்ப நிறைவாக இருக்குது. நிறைய பேர் சொந்த வீட்டில் இருந்து வீடியோ கொடுக்கும்போது ஒவ்வொரு சில சேனல்லாம் பார்ப்பேன். வீடியோ கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு நாமளும் இந்த மாதிரி சொந்த வீட்டிலேருந்து எப்போ நம்ம வீடியோ கொடுப்போம் அப்படிங்கிற ஏக்கத்தில் இருந்தேன். இந்த வருஷம் நிறைவேறி இருக்குது. அதே போல் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வேலை நடக்கலை அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப கிராண்டெல்லாம் எதுவும் பண்ணலை. சிம்பிளாக தான் பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்த வருஷம் இந்த வருஷத்தை விட அதிகமாக நான் வழிபாடாக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டு இதாக இருக்கட்டும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் கோலெல்லாம் போட்டு பூ கொஞ்சமாக வச்சு சாணம் இங்கே கிடைக்கல, அதனால் பூ வச்சு நிலைவாசலில் தீபம் ஏற்றிட்டேன். அதுக்கப்புறமா சந்திரசூடீஸ்வரர் கோபுரத்துக்கு பிரபஞ்சத்துக்கும் தீப ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசப்படியில் 2 பக்கமும் 2 தீபம் வச்சாச்சு. நம்ம இந்த மார்கழி மாதம் என்ன செய்கிறோமோ செய்யலையோ வீடு துடைக்கிறோம் பெருக்கிறோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நல்ல நிலைவாசலில் தண்ணி தெளித்து நிலைவாசல் இருக்கிறவங்க இந்த மாதிரி படிக்கட்டு இருக்கிறவங்க தண்ணி தெளிச்சிட்டு நல்லா சுத்தமாக துணி வச்சு தொடச்சிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச கோலம் ஒரு கம்பியாவது போட்டு அதில் 2 பக்கமும் நிலைவாசலில் தீபம் ஏற்றணும். ஒரு சிலர் ஒரு பக்கம் தான் ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றாமல் 2 பக்கமும் நிலைவாசலில் தீபம் ஏற்றி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வேண்டுனாலும் இந்த மார்கழி மாதம் கிடைக்கும். மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்குரிய மாதம். நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது தை மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ நாட்கள் நானும் ஏங்கியிருக்கிறேன். இந்த வருஷம் சந்தோஷமாக என்ன இருக்கோ அதை வச்சு நான் இந்த சொந்த வீட்டில் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை செய்கிறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க சொந்த வீட்டிலேருந்து பூஜை பண்ணுறீங்க இல்லை சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த பூஜையை செஞ்சுட்டு வாங்க. நான் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை பல வருஷமாக நான் இந்த மார்கழி மாதம் நான் பூஜை செஞ்சிட்டு வரேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நான் வில்லேஜில் வளர்ந்தது. சாணம் தெளித்து 4 மணிக்கு எழுந்துருவாங்க. மார்கழி மாதத்தில் குளிச்சுட்டு தான் சாணம் தெளித்து கோலம் போட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதம் 30 நாளும் 30 கோலம் போடுவாங்க. 29 நாள் ஒவ்வொரு வருஷம் வரும். ஒவ்வொரு வருஷம் மட்டும்தான் 30 நாள் வரும். ஒரு நாள் போட்ட கோலத்தை மறுநாள் போட மாட்டாங்க. அப்படி தான் எங்கள் அம்மா பூஜை செய்வாங்க. அதே போல் நானும் என்னால் முடிஞ்சது சாணம் கிடைக்கல, அதனால் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு கோலத்தில் கொஞ்சம் பூ வச்சு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சு என்னோட முதல் நாள் வழிபாடு இந்த சாமிக்கு நெய்வேத்தியம் கேசரி வச்சு ரொம்ப மனசு நிறைவாக நான் இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சேன்.
இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களும் எப்போதும் நல்லாவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. கண்டிப்பாக நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே போல் நம்ம சொந்த வீடு இல்லை அப்படின்னு இயங்குறவங்க கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வையுங்க. கண்டிப்பாக நடக்கும். ஒரு வருஷம் செஞ்சுட்டு நடக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற யோகம் எப்போ இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து இப்படி தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமும் மணி வந்து காலையில் 8:30 மணி ஆயிடுச்சு. பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து மேகம் வந்து சூரிய பகவானே வரலை, பனி மூட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.